ஞான விநாயகா, உலகில் இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கெல்லாம் ஞானத்தை அருகின்றாயே, எனக்கு ஞானத்தை அருள வேண்டும் என்று நீ என்னுடைய நாவினையை குடிக்கொள்ள வேண்டும். கலைவாணி தான் பெற்ற சக்தி ஓம் சக்தி ஓம் அரோகரா 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 நிகழ்காலம் எதிர்காலம் மொழியே அவளாரி சக்தி நம்மை யாரும் சக்தி அது புன்னகை விண்ணூதம்மா கஞ்சலீரானந்த விண்ணம்மா கஞ்சலீரானந்த விண்ணம்மா. அண்ணா தம்பி அண்ணா தம்பி ஐயோ, முதல் மோடி அவனுக்கு வெற்றி மோடியாக முதல் வைத்த மோடி ராஜகணி மோடி. ஆனால் இதை எடுத்துட்டான் வெற்றியாக. சரி, போனால் போகட்டும். இன்னும் 4 மோடி இருக்கிறது. இரண்டாவது மோடி கரு மோடி கொண்டு வா. மாற்றி அமைத்திருக்கின்றோம். இதையும் உன்னுடைய வாயினால் தான் எடுக்க வேண்டும். என்னுடைய வாயினால் எடுக்க வேண்டும். அப்படி நீ எடுத்து விட்டே ஆனால் எடுக்கும் சமயத்தில் இந்த முட்டை வெடித்து உன்னுடைய உடல் வெடித்து சாகும். சம்மதமா? அது எனக்கு சம்மதம். அது பேர் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் அரோகரா 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 அரோகரா
ஆறுமுகம் அமையாலும் முகம் அதில் புன்னகை மின்னுதையா கண்களில் ஆனந்தமில்லையா கண்களில் ஆனந்தமில்லையா அவன் ஆறுமுகம் அமையாலும் முகம் அதில் புன்னகை மின்னுதையா கண்களில் ஆனந்தமில்லையா கண்களில் ஆனந்தமில்லையா தம்பி அண்ணா தம்பி ஐயோ இரண்டாவது மோடி எடுத்து விட்டாரடா. இரண்டாவது மோடியம் அவனுக்கே வெற்றியாக சென்று சமாதி. டேய், இவன் சரியான ஆள். இவனை விட்டு வைக்க இவனுக்கு கூடாது. வித்தை தெரிந்திருக்கிறது. மூன்றாவது மோடி மூன்றாவது மோடி நெடு மோடி. நெடு மோடி. ஏய், முட்டை வச்சு பொட்டை யாரு சாமி? ஏய், முட்டை வச்சு பொட்டை யாரு சாமி? நாங்களாடி பொட்டை பொட்டை சாமி. நாங்களாடி பொட்டை நீதான் பொட்டை. நாங்களாடி பையன் சுந்தரம் பொட்டை. ஏற்பாடு பையன் பொட்டை. சாடி வரைய பொட்டை. அண்ணா ஏய், ஆணுக்கு அதாவது பேசுறாங்க. நேரம் கடந்து விட்டது, ஆ, ஆ. விடிந்து விட்டது. என் மகன் தப்பிச்சுன்னு எல்லாம் தோலை உரிச்சிடுவேன். விடுங்கண்ணா. இந்த மோடி எடுக்காத அவன் இறக்க போகிறான். குட்ரா. ஆமா, ஏய், இவங்க கொடுப்பாங்க, ஏய், வைங்க. ஏத்து கட்டு. ஏய், இரண்டாவது மோடி வெற்றி மோடியாக அமைந்து விட்டார். வெற்றி மொழி வந்து விட்டது. அந்த ஒரு நாள் பகவதியிடம் சூலாயத்தை பெற்றோமே, ஆமா. அந்த சூலாயத்தை ஆ. ஏண்டா உலக்கை மரக்கட்டை உலக்கை மோடியாக உருவாக்கி உருவாக்கி வைக்க வச்சிருக்கிறோம். நமது மந்திர சக்தி. ஆமா. ஏய், இது அவன் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அவன் சாக போறான். கருப்பண்ணா ஓடிவா 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 ஓடிவா. கருப்பையா ஓடிவா ஓடிவா. ஏய், ஜோயா. ஏய், மூன்றாவது வைத்திருக்கிற மோடி. மூன்றாவது மோடி நெடு மோடி. இதை உன்னுடைய வாயினால் கரத்தினால் பற்றி எடுக்கவே கூடாது. உன்னுடைய காலினால் தான் பற்றி எடுக்க வேண்டும். ஏய், அப்படி உன்னுடைய காலினால் பற்றி எடுக்கும் சமயத்தில் மாறி 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 சிரத்தின் மீது உடல் மீது கால் கரல் மீது அடித்து ஏய், ஏண்டா தனித்தனியாகவே ஓடும் உன்னுடைய கால் தரம். சம்மதமா? யானைக்கும் நானே சம்பதம் சவா, கேரளா பார்க்கலாம். வர வேண்டும்
போது நீ வர வேண்டும் நீலையில் மயில் வேலமர் வேலா நினைத்த போது நீ வர வேண்டும் நீலையில் மயில் வேலமர் வேலா அண்ணா கையை தட்டுறீங்கள? தட்டுறீங்க ஏய், இந்த குழந்தை சாக போகிறான். யாரும் கையை தட்டக்கூடாது. கையை தட்ட நாளைக்கு எழுந்து வீட்டுக்கு போக மாட்டேங்க. வாங்கலாமா? அண்ணா போக மாட்டேன் வீட்டுக்கு. வகுத்து வந்தீங்களே யாரும் தட்டக்கூடாது. காடா அப்படியே நிப்பாட்டிக்கோ. கையை தட்டு. கையை தட்டுறதா தான் அவன் இடத்துல ஆறு மாடு கொடுப்பாங்க. ஆய் ஜோய் பையலே. பையா என்னடா முட்டை வேக போறது கிடையாது. முட்டை வேக போட்டுருக்கு. அட மாத்தா தாலியா இருக்கு. எங்க இருந்தா எங்க அம்மா எப்படி ஆக்கிட்டாங்க யாருக்கா? ஏய், மூன்றாவது மோடி நெடுமோடி நெடுமோடியை வச்சு அவனை வச்சுட்டான். நான்காவது மோடி பச்சையில மோடி பச்சையில மோடி வாழை கண்டு தூக்கி வாடா. அண்ணா ஏய், இதோ இருக்கக்கூடிய மோடி 4வது மோடி. டேய் தம்பி ஆ, கையை தூக்கிடலாம். அண்ணா நம்ம மந்திர கையை தூக்கிடலாம். அப்பதான் மந்திரத்தில் இருக்கு. உங்க மாமியார் தூக்கு உட்காந்துங்கிற போற அவளை தூக்கும் போதே ஏய், ஏய் ஜோய் பையலே. ஏய், அண்ணா. பச்சை இலை ஏண்டா பச்சை அம்மன் வாழைப்பந்தலில் வாழைப்பந்தல் என்று ஒரு கிராமம். அந்த வாழைப்பந்தல் பச்சை அம்மன் குடிகொண்டிருக்கின்றார். ஏண்டா அங்கே இருந்து ஒரு மந்திர சக்தியினால் இந்த வாழைக்கன்றை எடுத்து வந்திருக்கின்றோம். அந்த பச்சை அதாவது பச்சை அம்மனையே பனைய வைத்து இங்க மோடி வைக்க மோடியாக வைக்கின்றோம். எடுக்க முடியுமா? ஏய், என்னால எடுக்க முடியும். கூதி சாமி. என்னால எடுக்க முடியுது சாமி. பேசுறதுக்கு பாடுவதற்கு நேரம் இல்லை. ஏய், பாத்துக்கலாம் வா சாமி. நானா நீயா நான் பாக்கல சாமி. ஆனா ஒண்ணு ஏய், உன்னைத்தான் முதல்ல பொழக்குது சாமி. டேய் இங்க பாடுறா, இவன் எடுக்கும் போது மட்டும் யாரும் கை தட்டாத பாத்துக்கணும். கை தட்டி நடக்கிறது எங்களுக்காக எத்தனை கோடி மக்கள் இருக்கு. அவனுக்கு சாதகமாகவோ எங்களுக்காக எத்தனை கோடி மக்கள் இருக்குது. நீ ஓ மலையாள பகவதி. ஏய், அம்மா உலகாலும் தயாபரி இத்தனை மந்திர மாயா ஜாலங்கள் தந்திரங்கள் எனக்கு மோடியாக வைத்தான். ஆனா இந்த பச்சை வாழை மோடி சாதாரணம் கிடையாது. ஒரு வளருகின்ற பிள்ளையை எப்படி கடுத்தறுத்து அந்த மோடியாக வைக்கின்றோமோ அதுபோல ஒரு சின்னஞ்சிறு பிள்ளை வாழை மரத்தை அறுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட வாழை மரத்தை அறுத்து எனக்கு மோடியாக வைத்திருக்கின்றார். ஆகையால இந்த வாழை மர மோடி எனக்கு எடுக்கணும்னா துணையாக இதோ திருவிழா கோலம் பூண்டு இந்த கிராமத்திலே வளையபுத்தூர் கிராமத்திலே அம்மா குடிகொண்டு இருக்கின்றார்களே. அம்மா தாயே உலகாலம் தயாபரி லோக மாதா தாந்தோணி அம்மன் இதோ எனக்காக துணை இருக்க வேண்டும். இந்த பச்சை வாழை மோடியை நான் எடுக்க வேண்டும் என்று இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி எனக்கு துணையாக இருக்க வேண்டும். அம்மா லோக மாதா எனக்காக துணை இருக்க வேண்டும். அம்மா பச்சை வாழை
அண்ணா ஐயோ அண்ணா நான் தான் அது மோடி கொடுக்க வச்சியா குண்டா பொட்டா எடையாடா செத்து போட்டு சப்பத்தா தண்ணி குட்டாங்க தண்ணி ஆட்டவர் எல்லாம் உங்களால வரத்தான் இவன் மோடி எடுத்து காரணமே எல்லாம் கை தட்டி உற்சாகம் பண்ண வந்தா கையை தட்டி உற்சாகத்தை கொடுக்குறீங்க அவன் எடுக்கிறான் மோடி எடுத்துக்கணும் கை தட்டி எல்லாம் கை தட்டி வாய் அவன் கேட்க தப்பு கிடையாது. பொட்டன்னு கேக்குறான். ஏன்னா எருமாடு மேய்க்கலாம் அந்த பொட்டை பொட்டை பண்ணி கேட்பாங்க இதுவரை 4 மோடி எடுத்து விட்டார் கண்டா 5வது மோடி இதுதான்டா ரண மோடி. அது என்ன மோடி? இது எப்பேற்பட்ட மோடி தெரியுமா? எப்பேற்பட்ட மோடி? இது கண்டனுடைய தம்பி வைத்த மோடி 4 மோடி. இதுதான் கண்டனுடைய மோடி. கண்டனோட மோடியா? கண்டன் அது என்ன மோடி? அப்படி கேள்வி. இந்த கண்டனுடைய உயிரையே சக்தி கலசத்தில் பணைய வைத்திருக்கின்றேன். அதாவது உன்னுடைய உயிரே அந்த கலசல் தான் உன் உயிரே இருக்குது. ஆமாண்டி. அப்படி இவன் எடுத்துட்டா இந்த கண்ட செத்துடுவான். அப்படியா? எடுக்க விட்டேனா இவன் செத்துடுவான். அவனுக்கு சம்மதமாடா? வரப்போவது எனக்கு மரணமா உனக்கு மரணமா என்பது தெரியாது. எனக்காக அந்த தாந்தோணி அம்பான் என்னுடைய எதிரிலே குடிகொண்டிருக்கின்றார். இதுவரைக்கும் உன்னுடைய தம்பி கார்கோடகன் இந்த 4 மோடிகளை வைத்தான். நீ இறுதியாக உன்னுடைய உயிரை பணைய வைத்து கலச மோடியை வைக்கின்றாய். எடுடா, நானும் பார்க்கிறேன். இனி முதல் விட்டு வைக்கவே கூட மறந்தா. தாந்தோணி அம்மா, இரடி அம்மா, இதுநாள் வரைக்கும் இந்த கார்கோடகன் நம்மளுடைய தம்பியாக இருக்கக்கூடிய கார்கோடகன் 4 மோடிகளை வைத்தான். ஆனால் அதை விட சக்தி படைத்தவன் இந்த கண்டன். அதனை விட சக்தி படைத்தவன் இந்த கண்டன் தன்னுடைய உயிரையே பணயமாக இந்த கலசத்திலே, உங்களுடைய சக்தி கலசத்திலே பணயமாக வைக்கின்றான். அவனுடைய உயிரை போக்க வேண்டும் என்றால் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நீயே எனக்கு துணையா இருக்கணும் அம்மா. கற்பகமே உன்னை அன்றி துணை வெந்த புண்ணுல வேல் பாக்குறீங்களா? இந்த கலசத்தை எடுத்தால் கண்டனுடைய உயிர் போயிடும். அது சத்தியமா உண்மையா? அப்படி எடுக்கவில்லையோ என்றால் இந்த ஜோயப்பையனுடைய உயிர் போயிடும். சம்மதமா? என்னது என்னுடைய உயிர் போகி விடுமா? அதற்கெல்லாம் மஞ்சு பவன் கிடையாது. உன்னுடைய மொழியை வை, இப்பொழுதே நான் எடுக்கிறேன்.
இதோ அவனுடைய தம்பியாக இருக்கக்கூடிய கார்கோடகன் 4 மோடிகளை வைத்தான். அதற்கெல்லாம் அஞ்சு பள்ளி. உனக்கு கொஞ்ச நாள் ஒரு 10 இந்த கண்டகன் உன்னை பார்த்தா உனக்கு இந்த கலச மோடியை வைத்து விட்டான். இதனால் என்னுடைய உயிர் போகுமோ, அந்த கண்ணுடைய உயிர் போகுமோ எனக்கு தெரியாது. அதையாலே அத்தனை தெய்வங்களும் எனக்கே துணையாக இருக்க இப்போது உன்னுடைய காசு அரசாங்கமே அதில் ஒவ்வொன்றும் நீ செய்யும் அரசாங்கமே அதில் ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உலகங்கள் யாவும் அரசாங்கமே இது வேண்டும் இறைக்கு மதி வேண்டும் இறைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே கோயிந்தா போடுங்கம்மா கலச மோடி அந்த அம்மனே உட்காந்துட்டு இருக்கா. கோயிந்தா போடுங்கல்ல. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி ஓம் சக்தி ஓம். கோயிந்தா போடு எப்பா ஆம்பளைங்களா எல்லாம் சும்மா பாக்கிறீங்க. எல்லாம் கைத்தட்டு கோயிந்தா. அவ்வளவுதான் நான் இறந்து விட்டானா ஜோயப்பா நான் ஒன்னும் கலக்க முடியும் தெரியல. இப்ப தட்டுங்க கையா இப்ப தட்டி செத்துக்கிட்டான். நீயோ நானும் தேவா, உன்னுடைய கணவன் இறக்கவில்லை, மூச்சடைந்து இருக்கிறான். அதனால் அந்த கலசமோடு எடுத்து நீ அவனை காப்பாற்று. உறுப்பினர் இருக்கக்கூடிய வள்ளியானவள் சண்டைக்கு உருமாறி அந்த கொடிவனை எடுத்து விடுவாள். சீக்கிரம் போ போ போ.
கணவன் தான் செத்து. என்னோட்டு வர வேண்டிய பெண்ணு பாவி நாய் அலங்கமா என்ன? ஆனா நீங்க கையை தட்டும் செத்து போட்டான். இப்ப இந்த ஜோய் பெண் எனக்கு தான் வாடி போலாம். வாடி போலாம். அது உள்ள போய் வெளியே வந்துடலவா? ஏற்பாடு இருக்குமா போ. ஆரம்பத்துல இதாண்டி சொல்லிக்கிறேன். ஏய் என்னால முடியும். இப்ப என்ன பண்ணி இந்த காசை நான் எடுப்பேன். நீயா சத்தியமாக நீயா நிச்சயமாக ஆனா நாடோடி அம்மன் சத்தியமாக நான் எடுப்பேன். அடி பாவி, ஒரு ஆண் மகன் உன்னுடைய கணவனே எடுக்க முடியாத இறந்து விட்டான். நீ ஒரு பெட்டை சிறுக்கி இந்த கலசத்தை மோடி அது எழுப்பியா? நீ ஆகலேருந்து எங்க ஆவல தீரடி எங்க கொண்டாட்டிய வாடி. நீ ஆண்டி வீணா போய் சாவ போற. நீ அடி சாவா? இது கண்டனுடைய மோடி நீ. சக்தியின் கலசத்தில் இருந்து கண்டனுடைய உயிரிய பணைய வைத்திருக்கீங்க. உன்னால எடுக்க முடியாது. வர முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக என்னால முடியும். சரி. ஏய் அப்படி என்றா ஏறி பார்க்கலாம். ஆடும் கரகம் எடுத்து ஆடி வருவோம். அம்பிகையே உன் புகழை பாடி வருவோம். ஆடியிலே பூஜை செய்து அடிபடுவோம். ஆலயத்தின் வாசலிலே கரகம் எடுத்து ஆடி வருவோம். சடை முடி ஓடி பல்கள் ஓடாமுடி கண்கள் யாரு? நான் யார் என்று தெரியவில்லையா? அன்றொரு நாள் புறமாவளாக இருந்த என்னை அடியோதண்டமாக அடித்து சிறையில் வைத்தாயே. தங்கி வந்திருக்கின்றது உன்னை சொல்வதற்காக. என்ன கொள்வதற்காக? நீயா? ஆமாம். ஏய், நான் எப்பேற்பட்ட வரம் படைத்தவன். சாகா வரம், வேகா உடல். அது மட்டுமில்லை, எந்த ஒரு பெண்ணை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் எந்த ஒரு ஆண்மகன் கரத்தாலையும் எனக்கு அழிவு என்பதை முட்டாள் பையலே, அன்றொரு நாள் என்ன வரத்தை பெற்றாய்? ஆண்களால் சாகக்கூடாது என்ற வரத்தை பெற்றாய். ஆண்களால் சாகக்கூடாது என்ற வரத்தை பெற்றாய். என் முட்டாள் ஆண்களை பத்தி எனக்கு பயம் இல்லை. என்ன நீ எப்படி எனக்கு சாவடிக்க போற? நான் யாரு கட்டங்காத சிங்கம்? நான்
கீழே உட்காரு. அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நெடும்பறை கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றத்தார் நடத்திய மலையாள பகவதி மகத்துவம் என்னும் கண்டன் கார்கோடகன் வதை இந்த இறுதி காட்சி முடிவடைந்தது. கண்டுகளித்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் கலைமன்றத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கம். இதோ கண்டன் கார்கோடகனை வதித்து இந்த கிராமத்திலே கிராம தேவதையாக தான் தோன்றிய அம்மனாக உங்கள் முன்பாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலை தரிசனம் கடவுள் தரிசனம், கோடி தரிசனம் கோபுர தரிசனம் கோடிய புண்ணியம் என்று சொல்வார்கள். எனவே இந்த அம்மன் முன்பு வந்து உங்களால் முடிந்த காணிக்கை செலுத்தி அம்மனின் அருளை பெற வேண்டுகிறோம். நல்லதாம்மா, நல்லா இருக்கு. போ சீக்கிரம் மாங்கல்யம் வரும். சரி தொழில சரி வீட்டில் இருக்கிற பிள்ளி பாக்கி போகாமல் பூரா கழிச்சு போகணும். நல்லா இருக்கு குடும்பம். சரியா? பயப்பட வேண்டாம். வாங்க வந்து வியூ வச்சுருப்பாங்க. வாங்க கேமராமேன் நைட்லாம் இருக்கு. இந்த பக்கம் வாங்க வாங்க. அது எப்படி போன் எடு